ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ். இப்போ பார்க்க போகிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிம்பிள் சர்க்கியூட்ஸ் ஏசியில் இருக்க சிம்பிள் சர்க்கியூட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ் எல்ஆர் சர்க்கியூட் சிஆர் சர்க்கியூட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எல்ஆர் சர்க்கியூட், அதாவது இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். அதான் எல்ஆர் சர்க்கியூட். இண்டக்டரும் ரெசிஸ்டரும் ஏசி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். V is equal to V0 sin omega t. ரெசிஸ்டன்ஸ் R, இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் L. ஓகே, ரைட். நம்மளுக்கு வெறும் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் இருக்கும் போது என்ன இருந்துச்சு? ஆக்சுவலாக கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு யோசிச்சிட்டிங்களா? எஸ், 0 இல்லையா? ரெண்டு பேருமே சேம் ஃபேஸ்ல இருந்தாங்க. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டயக்ராம் தான் இங்க டிரா பண்ண போறேன். அண்ட் இண்டக்டர் சர்க்கியூட்ல, இண்டக்டர் மட்டும் இருக்கிற சர்க்கியூட்ல யோசிச்சு பாருங்க, யார் லேக் ஆயிருந்தா யார் லீட் ஆயிருந்தா? கரண்ட் லேக் ஆயிருந்துச்சு இல்லையா? இப்போ சீரீஸ்ன்றதுனால நான் கரண்ட்டை வந்து என்னோட பேஸா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா சீரீஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், ரைட்? ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட எக்ஸ் ஆக்சிஸே அப்படியே கரண்டா வச்சிடுறேன். இப்படி வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸே கரண்ட். வெறும் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் படி பொட்டென்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் இருந்தது வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஸோ அதனால கரண்ட் எங்க இருக்கோ அங்கேயே வந்து V டியூ டு வோல்டேஜ் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அண்ட் இண்டக்டர்ல வந்து வோல்டேஜ் வந்து லீட் ஆகும் இல்லையா பை 90 டிகிரி. அப்போ VL வந்து நான் மேலே வரைகிறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ரிசல்டன்ட் பொட்டென்ஷியல் தான் இந்த எல்ஆர் சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகும். Okay, and this will be your new phase between current and potential. So V அப்ப நான் எப்படி எழுதலாம்? Square root of VL square plus VR square. VL வந்து I into XL, VR I into R. அப்ப I ஓட வேல்யூ இதுல இருந்து என்ன கிடைக்கும்? V divided by root of XL square plus R square. இந்த ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரை தான் நம்ம ZL ன்னு சொல்லுவோம், அதாவது இண்டக்டிவ் இம்பீடன்ஸ். இதோட யூனிட் சேம் ஓம் தான் இந்த எல்ஆர் சர்க்கியூட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஃபைன், ரைட். நெக்ஸ்ட் வந்து ZL போட்டாச்சு. வேற என்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ரீஅஷ்யூர் பண்ணிப்போம். எஸ், எல்லாமே போட்டாச்சு. இப்படிதான் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம் ஐயோட வேல்யூ வச்சுட்டு எக்ஸ்எல் சர்க்கியூட்ல, சாரி எல்ஆர் சர்க்கியூட்ல. நெக்ஸ்ட் சர்க்கியூட் பாத்தீங்கன்னா சிஆர் சர்க்கியூட். சிஆர்னா கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். இவங்க ரெண்டு பேரையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். CR V is equal to V0 sin omega t. ஆஹா, ஒரு சீரியஸ் டேர்ம் மறந்துட்டோம் பாத்தீங்களா? நியூ ஃபேஸ் சொன்ன இல்லையா, அந்த நியூ ஃபேஸ் கண்டுபிடிக்கணும்ல. tan phi. tan phi போட்டீங்கன்னா ஆப்போசிட்ல யார் இருக்கா? VL இருக்காரு, அட்ஜசன்ட்ல VR இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ போட்டு tan எடுத்தோம்னா அதான் வந்து நியூ ஃபேஸா இருக்கும். தென் இதை எப்படி கூட எழுதலாம்? XL by R ன்னு கூட எழுதலாம், ரைட்? நெக்ஸ்ட் சிஆர் சர்க்கியூட் போவோம். அதேதான் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட்ல யோசிச்சு பாருங்க, யார் லீட் ஆவா யார் லேக் ஆவா? வோல்டேஜ் வந்து லேக் ஆவாரு, கரண்ட் தான் லீட் ஆவார் இல்லையா கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட்ல. ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்ல ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம், கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் பாயிண்ட்ல இருக்கும், சேம் ஃபேஸ்ல இருக்கும் VR. இப்போ VC வந்து நான் டவுன்வர்ட்ல போடுவேன். திஸ் இஸ் பை X. இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்டன்ட் பொட்டென்ஷியல் இப்படி ஆக்ட் ஆகும். V சேம் வே V என்னன்னு எழுதலாம்? ரூட் ஆஃப் VC ஸ்கொயர் பிளஸ் VR ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஐயோட வேல்யூ
v divided by root of xc square plus r square னு கிடைக்கும். இப்போ root of xc square plus r square தான் zc ன்னு சொல்லுவோம். zc னா inductive impedance. previous one தான் inductive impedance, இது வந்து capacitive impedance. இதோட யூனிட் அகைன் ஓம், ரைட்? ப்ரீவியஸ் ஒன் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஃபைன். சேம் வே நியூ ஃபேஸ் கண்டுபிடிக்கணும்ல. நியூ ஃபேஸ் வந்து tan phi is equal to VC by VR னு போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா XC by R னு போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட். இதோட டெரிவேஷன் நான் எதுவுமே எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே தான் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்சிஆர் சர்க்கியூட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்சிஆர் ஃபுல்லாக அதோட ஃபேஸ் டயக்ராம் எப்படி போடுறது, அதோட ஃபார்முலாஸ் எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாம் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிட்டு போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ரெசனன்ஸ் கூட நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே? ஏன்னா ரெசனன்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீட்டில். எல்சிஆர் சர்க்கியூட், இந்த எல்ஆர் சர்க்கியூட், ஆக்சுவலாக இந்த எல்ஆர் சர்க்கியூட் இப்படி தனியாக கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்சிஆர் சர்க்கியூட் ஃபார்முலால இருந்தே நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணிடலாம். சரியா? அது எப்படின்றதும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபைன், தேங்க்யூ.